பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்து அதுக்கு HCF கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக டைம் ஆகும். ஸோ இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வகுத்தல் முறையில் போடணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும், பெரிய நம்பரை வந்து உள்ளே போட்டுட்டு இது சின்ன நம்பரை வெளியே போடணும். இல்லை பாருங்களேன், பவர் வந்து ஃபஸ்ட்டு 3 2 1 இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் 3 2 1 இருக்கு. ஸோ அப்போ பெரிய நம்பரான 2x³ மைனஸ் 5x ஸ்கொயர்டு ப்ளஸ் 5x மைனஸ் 3 உள்ளே போட்டுருங்க. வெளியே வந்து x³ ப்ளஸ் x ஸ்கொயர்டு மைனஸ் x ப்ளஸ் 2 அப்படிங்கிறத போட்டுடலாம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய உறுப்புக்கு என்ன இருக்குது, முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வேரியபிள் வந்து 2 இருக்குது. அதனால நான் என்ன பண்ணேன், 2ஆல் இதை பெருக்கிறேன். ஸோ இந்த ஈக்குவேஷன் 2ஆல் பெருக்கி உள்ளே போட போகிறோம். ஃபஸ்ட்டு பெருக்கணும்னா 2x³ இருக்கும். அடுத்து பெருக்கணும்னா 2x ஸ்கொயர்டு இருக்கும். அடுத்து மைனஸ் 2x இருக்கும். அடுத்து 4 இருக்கும். இப்போ சிம்பிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாமா? சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், கழிச்சோம்னா இந்த உறுப்பு ஃபுல்லாக அடிபட்டுரும். இங்கே கழிச்சோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் நமக்கு, மைனஸ் 7x ஸ்கொயர்டு கிடைக்கும். அடுத்து ப்ளஸ் 7x கிடைக்கும். அடுத்ததில் மைனஸ் 7 கிடைக்கும். ஸோ எல்லாமே 7 7ஆக வருது. இங்கே ரிமைனிங் வந்து இருக்கு இல்லையா, இதில் எல்லாத்துலேயும் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் 7 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா x ஸ்கொயர்ட் மைனஸ் x ப்ளஸ் 1 வருதா? ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து வகுத்தியாக வச்சுட்டு வகுப்படும் என்ன இதை வைக்கணும். ஸோ அப்படியே அடுத்ததில் என்ன ஆகுது, x³ ப்ளஸ் x ஸ்கொயர்ட் மைனஸ் x ப்ளஸ் 1 உள்ளே வந்துடும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூ வெளியே வந்துடும். ஓகேவா? ஸோ ஏன்னா இதால் வகுக்கும் போது, அதாவது இந்த பெரிய பாலினாமியல் ஈக்குவேஷனை இதால் வகுக்கும் போது நமக்கு ரிமைனிங் இது கிடச்சிருக்கு. அதனால என்ன பண்ணுறோம், இந்த ரிமைனிங் இருக்கக்கூடியதை வந்து இந்த ஈக்குவேஷனால் வகுக்க போகிறோம். அதுக்கு தான் வகுத்து ரிமைனிங் எப்போ 0 வருதோ அப்போ வரக்கூடிய அந்த வேல்யூ தான் வந்து நமக்கு ஆன்சராக வரும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்டு. ஸோ இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே க்யூப் இருக்குது. அப்போ நம்ம கண்டிப்பாக எக்ஸால் தான் பெருக்கணும். ஸோ அப்போ x³ மைனஸ் x ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸு, அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணணும், சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்கள், மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஸோ இது அடியாயிரும். இங்கே வரும்போது 2x ஸ்கொயர்டு வரும். அடுத்தது என்னது, மைனஸ் 2x ப்ளஸ் 2. ஆக்சுவலாக இங்கே 2 தானே வருது, நான் தான் மாற்றி போட்டிருக்கேன். இங்கே 2 தான் இருக்குது. ஸோ அங்கே 2, அப்போ இங்கேயும் 2 வருது. அகைன் என்ன பண்ணுறோன்னா ப்ளஸ் 2 போடுறோம். ப்ளஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது கரெக்டாக இந்த ஈக்குவேஷன் வந்து என்ன ஆயிரும், ஃபுல் ஆயிரும் நமக்கு. 2x ஸ்கொயர்டு மைனஸ் 2x ப்ளஸ் 2 இருக்கும். ஸோ சிம்பிள் மாற்றும் போது என்ன ஆயிரும், அடிபட்டு போய் நமக்கு 0 கிடச்சிரும். ஸோ அப்போ எதால் வகுக்கும் போது இது 0 கிடைக்குதுன்னா இந்த x ஸ்கொயர்டு மைனஸ் x ப்ளஸ் 1ஆல் தான். ஸோ அதுதான் ஆன்சர் அப்படின்னு வரும்.